ஹாய் மக்களே, இன்னைக்கான வீடியோல போட்டோக்கு மட்டும் போஸ்ட் கொடுக்க சொன்னா கட்டி பிடிச்சி போஸ்ட் கொடுத்த குரங்குல இருந்து பல பலன் இருக்குன்னு பின்னாடி தட்டின யானை வரைக்கும் இன்னைக்கான வீடியோ செம்ம ஃபன்னா இருக்க போகுது. சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வர பாருங்க. போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க இவங்க மாட்டோட இடத்த சுத்தம் பண்ணிட்டு இருக்கும் போது அதுல இருந்த ஒரு மாடு என்ன பண்ணுச்சுன்னு பாருங்க. Nimda, Dozras tell me. Har tabush crack oikinim bomla. Mohino zuku, lohakwe, unakasa. Minu opis. निकल लौड़े, पहली फुर्सत में निकल. कोई जरूरत नहीं हिंदुस्तान को तेरी. இங்கே இவர் ஆத்துல குளிச்சிட்டு இருக்கும் போது ரொம்ப நேரமா கால்கடியில ஏதோ தட்டுப்படுறத கவனிச்சிருக்காரு. அது என்னன்னு இவர் வெளியே எடுக்கும் போதுதான் அந்த விஷயமே தெரியுது. ஒடுகிற தண்ணியில உரைச்சி விட்ட சந்தனத்தை யார் பாது ராசா? என்னது இது? குளத்துல மீன் தானே கடிக்கும், பெரிய திமிங்கலம் நக்குதே, எங்க பாப்போம். வணக்கம்டா மாப்பிள, தேனியில இருந்து அருண் பேசுறேன். கொஞ்சம் விட்டுருந்தா அவரை காலோட கவ்வி இழுத்துட்டு போயிருக்கோம். இங்க ஒருத்தர் ரொம்ப நேரமா சேத்துக்குள்ள இருந்த பைப்புல ஏதோ பெரிய மீன் இருக்கிறதா சொல்லி உள்ள கையை விட்டு வெளியே எடுக்க முயற்சி பண்றாரு. அது அப்படி வெளியே எடுக்கும் போதுதான் தெரியுது அது மீன் இல்ல, பாம்புன்னு. நானும் மதுரக்காரன் தாண்டா. இங்க பாத்தீங்கன்னா பாம்பை படம் பிடிக்கிறவங்க பொண்டாட்டி பாம்பை கரெக்டா படம் பிடிச்சிட்டு இருக்கும் போது கரெக்டா அதோட புருஷன் பாம்பு என்ட்ரி ஆயிருச்சு. பேதியில போவான், அது என் பொண்டாட்டில. காட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா நெருப்பு கோழி அதோட குஞ்சுங்களெல்லாம் பாதுகாப்பா கூட்டிட்டு போயிட்டு இருக்கும் போது அங்க இருந்த ஒரு சின்ன நாய் பாத்தீங்கன்னா அதை விரட்டி ஓடி போயிட்டு இருக்கு. ஆனா அந்த நெருப்பு கோழி சடனா திரும்பினதும் என்ன ஆச்சுன்னு பாருங்க. இங்க இந்த குதிரை பாட்டுக்கு கம்முன்னு ஜாக்கிங் போயிட்டு இருக்கும் போது அங்க இருந்த ஒரு நாய் பாத்தீங்கன்னா அதை உழைச்சிட்டு பின்னாடியே துரத்திட்டு போயிட்டு இருக்கு. குதிரை தன்னோட காலால ஒரு எத்து விட்டதும் அந்த நாய் என்ன ஆச்சுன்னு பாருங்க. ஆள் தெரியல போட்டு நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. இங்க எல்லாரும் படகு மாதிரி இருக்கிறதுல நின்றுட்டு இருக்கும் போது அங்க பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு சீல் ஒண்ணு வந்துருது. அது சின்ன சீலா இருந்தாலும் இவங்க எல்லாரும் அதை பார்த்து பயந்து போய் கடல்ல குதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுவும் அங்க இருந்து எல்லாத்தையும் துரத்தி விட்டுருச்சு. யாரு கூட்டத்தை பொழந்துகிட்டு வர்றா? விளையாடலாம். காலையிலே நோக்கிட்டாங்க. தெரியாம கேட்டுட்டா, தெரியாம ஐயோ எவனே தெரியல எனக்கு. ஐயப்பா வளர்ச்சா சொல்றானே. தீப்படிதான் கேட்டேனே. இருக்குன்னு சொல்லி இல்லையே சொல்ல வேண்டியதா? ஏன்டா அப்படி வளர்ச்சி வர்றேன்? தள்ளியா அப்பா, ஏன் தள்ளியா தள்ளியா வழியா வழியாயோ செவிட்டு படுக்கு போறதே. இவர் வளர்த்துட்டு இருந்த லவ் பேர்ட்ஸ் பாத்தீங்கன்னா கூண்டுல இருந்து வெளியே வந்துருச்சு. இதை பார்த்து அவரு தன்னோட தொப்பியை கழட்டி அதை ஒரே அமைக்கலான்னு ட்ரை பண்றாரு. ஆனா அங்க நடந்தது என்னன்னா, பிடிக்கிறானுங்களாமா பெரிய பருப்பு மாதிரி வந்துட்டாங்க. இன்னும் தைரியம் தான் என்ன பிடிக்க வருவானுங்க. இந்த யானைக்கு வேப்பிலையை கட்டி விட்டதும் அது ஆடுற ஆட்டத்தை பாருங்க. ஸ்டார்ட் மியூசிக். நான் வெரி பிஸி, டெல்லி ப்ரோகிராமை கேன்சல் பண்ணிட்டு வந்து. இந்த யானைக்கு குளிச்சு விட்டுட்டு இருந்திருக்காங்க. அப்ப அந்த யானை அதை என்ஜாய் பண்ணி என்ன பண்ணுச்சுன்னு பாருங்க. அடிங்க, இன்னும் நல்லா போட்டு அடிங்க.
சார் நிப்பாட்டாதீங்க. என்ன சார் நீங்க ஒண்ணுக்கு போய்கிட்டு இருக்கேன் சார். இங்க ரெண்டு உடம்பு சேர்ந்து ரோட்ல நின்று லவர்ஸ் டேவை சிறப்பா கொண்டாடிட்டு இருக்குங்க. கட்டி பூடிடா கண்ணால கண்டபடி கட்டி ஆளே இல்ல பெல்லு. அதான் நீ இருக்கல்ல. நான் ஓரமா தான இருக்கேன் கொங்காங்கோ. கொஞ்சம் ஓவரா சமாதானமாயிடுச்சுளோ. இந்த நாயோட நடிப்புக்கு கண்டிப்பா அவார்டே கொடுக்கலாம். போடுற லெக் பீஸ்க்கு மேல ஓவரா நடிக்குது. நடிக்கிறேன் வேற சொல்லிருக்கேன். முருகா நீ தான் காப்பாத்தணும். அவன் தான் வளைஞ்சுன்னு போன்னு சொல்லிட்டு போயிட்டான்ல. அப்புறம் என்ன பொதுவா இந்த கொரில்லா பண்ற சேட்டைகள் எல்லாமே பார்க்கும்போது காமெடியா தான் இருக்கும். அப்படிதான் இங்க சிவனே இந்த கொரில்லாவை வம்புலத்து என்ன ஆச்சுன்னு பாருங்க. சும்மாடா ரொம்ப பாத்துக்கிட்டே இருக்க. அப்பத வச்சு அடிச்சுக்கிட்டே இருக்க. புண்டாமோட இருநூறா சுத்தியம் தெரிகிறா. சுப்புண்டே கொஞ்சோண்டு விடுவேன். திரும்பி இல்ல போடு எப்படி ஏறி உட்காந்து அடங்கும் மாலை. என்னடி சாமி நான் ஆயிப்பேன்டமா சூத்து கவனிப்பா முடியாடா அல்ல கழுவி விட முடியுமாடா ஓப்பனே அழுத்து பேசுற. இந்த சிம்பான்சிங்களெல்லாம் ஃபோட்டோக்கு போஸ் கொடுக்க மட்டும் சொன்னால் அதோட வேலை எல்லாமே இந்த மாதிரி டைமில் தான் காமிக்குங்க. போஸ் கொடுக்குறதெல்லாம் ஓகே, அந்த கையை எங்கே வச்சுட்டு கொடுக்குதுன்னு பாருங்க. ஒரு நிமிஷம் இதை கேளுங்க. நம்ம சேனலை பார்க்குற நிறைய மக்கள் சப்ஸ்கிரைப் பண்றது இல்லை. நான் உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ண நிறைய ஆர்ட் அவுட் பண்ணி தான் வீடியோ போடுறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கன்டினியூ பண்ணுங்க. இந்த குரங்க வேற ஒரு குரங்கு பார்த்தீங்கன்னா அடிச்சிருச்சு போல. அதை சொல்லி கேட்ட விதமா ஓனர் என்ன பண்ணுச்சுன்னு பாருங்க. மாமா நேத்து என் ஃப்ரெண்டு ஸ்கூல்ல அடிச்சிட்டாம்மா. எப்படாச்சா இப்படிதான் ஆச்சா. எனக்கு கொலை நாளைக்கு போச்சுமா. தி நெக்ஸ்ட் டே அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன் நானு. வீட்டுக்கிட்டே திருத்திட்டாங்க. ஸ்கூல்ல எது நடந்தாலும் மறைக்காம சொல்றாங்க. யாராவது மேல கீழே கைய வச்சாங்கன்னா என்கிட்ட வந்து சொல்லு, நான் குட் டச்சா பேட் டச்சான்னு சொல்றேன்னு சொன்னாங்க. இவன் காலியே வச்சுட்டான். அத சொன்னது தப்பா? இப்படிதான் போன வாரம் ஊரமுக்கு குமாரு காம்போஸ வச்சு பின்னாடி குத்திக்கிட்டே இருந்தான். வீட்டுல சொல்ல வந்த அன்னைக்கு இந்த யானைக்கு அந்த மாதிரி இடம் மட்டும் எப்படி தெரியுதுன்னு தெரியல. தும்பிக்கையை வச்சுட்டு கம்முன்னு இல்லாம தட்டி தட்டி விளையாண்டுருக்கு. ஒரு அந்த மாதிரி இருக்காருமா. நம்ம பார்த்த வேலை எல்லாம் ஒட்டு வருமா ஒட்டு. இங்க ஒரு ஃபுட்பால் மேட்ச்ல விதியை மீறினதுனால ரெட் கார்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அவனும் எதுக்கு கொடுத்தீங்கன்னு சொல்லி கோவமா தான் பேசிட்டு இருந்தான். திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல. அந்த பொண்ணு கிட்ட வந்ததும் பையனுக்கு மைண்டு மாறி போய் அதே இடத்துல கிஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்த வெறியான நம்ம மொட்டையனை பார்த்தீங்கன்னா அதை வந்து தடுத்து விட்டாரு. சார் வடகரியாலும் தொலைகரியாலும் போலாக்குது. என்ன அது பேதியில போவான். அது என் பொண்டாட்டில. மாங்கனிகள் தொட்டிலே தூங்குதடி அங்கே. என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. வாயை இப்படி பிளந்துக்கிட்டு அப்படியே ஆறா ஓடுது. அப்படி சொல்லு அடிக்கிறீங்கடா பசங்களா.
இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்து நீங்க சிரிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி நல்ல காமெடியான வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பாய்.